வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்க்குறது வந்து நம்ம முறைப்படி வீரத்துலேருந்து ரசம் எடுத்து அதை நம்ம வந்து லிங்கத்தை கட்டியிருக்கோம். அந்த ரசத்தை மூலிமா எடுத்து லிங்கத்தை கட்டி அதுலேருந்து உருக்கி மெட்டல் எடுத்தது. நம்ம ஏற்கனவே லிங்க கட்டு முறையை போட்டிருக்கோம். அதையே வந்து அந்த லிங்க கட்டு எடுத்து ரசமணி செய்முறையும் போட்டிருக்கோம். அந்த முறையில் நம்ம பண்ணது பார்த்திங்கன்னா உருகி மெட்டலாக இருக்குது. லிங்கத்தை உருக சொல்ல இந்த முறையில் வெள்ளி கவசம் கட்டுறது நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருப்போம் பாருங்கள். சிறையங்கொட்டை போட்ட லிங்கத்தை வந்து நம்ம வெள்ளி கவசம் பண்ணி வெள்ளி வந்து நல்லா சுண்ணம் பண்ணணும். நல்லா கடுங்காரமாக சுண்ணம் பண்ண சொல்ல தான் அது வந்து நம்ம லிங்கத்தில் இருக்கிற ரசத்தை புழித்து பிடிக்கும், இல்லைன்னா ஓடிடும். அப்போ அது மேலே வந்து நம்ம ஏற்கனவே நிறைய பேர் வீடியோ மறைச்சிருப்பாங்க. அது என்ன சுண்ணம்னு சொல்ல மாட்டாங்க. வெள்ளை கலரில் போட்டு ஒரு சிட்டிக்கு எடுத்து போட்டோடனே ரசம் கட்டும். அது ஒன்றும் இல்லை, நம்ம நெல்டிக்கில் போட்ட வெள்ளித்தூள் தான். அதுபோல் வந்து அந்த வெள்ளித்தூள் போல் நம்ம சுண்ணம் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் காரமாக சுண்ணம் பண்ண சொல்ல வந்து இன்னும் கொஞ்சம் ரசம் ஈர்த்து பிடிக்கும். அந்த இது முடியாதவங்க நார்மலாக வெள்ளி ஆசிட்டில் போட்டு கரைச்சி எடுத்து அந்த வெள்ளித்தூளை வந்து 1க்கு 3 பங்கு 10 கிராம் லிங்கத்துக்கு 30 கிராம் கவசம் கட்டலாம். நல்லா கேப் இல்லாமல் கவசம் பண்ணி நம்ம சுண்ணாம்பு சீலை பண்ணி சிறு விரட்டில் 2 விரட்டி 3 விரட்டில் படிப்படியாக வெட்டி உள்ளே இருக்கிற லிங்கம் கட்டி போடும். அதை நம்ம வந்து 4க்கு 1 நல்லா பவுடர் அடிச்சு வெங்காயம் கொடுத்து உருக்க சொல்ல வந்து அதில் அந்த ரசம் மெட்டல் வரும். இந்த வெள்ளி சத்தை ஏற்றுக்கிட்டு அந்த முறையில் செய்யப்பட்ட ரசமணி இது வந்து நம்ம வெள்ளியை சுண்ணம் பண்ணியிருக்கோம். அந்த வெள்ளித்தூளை வந்து நம்ம ரசத்துக்கு போட்டிங்கன்னா 1 பங்கு வந்து 10 பங்கு ரசத்தை ஏற்று பிடிக்கும். நம்ம சில்வர் நெட்டடாக அந்த தான் ரசம். இந்த பவுடரும் அதே தான். நம்ம வந்து நைட்ரிக்கில் போட்டு எடுத்து அந்த செம்பு தகடு போட்டு எடுத்தாலுமே அந்த பவுடர் தனியாக வந்துடும். ஆசிட்லேருந்து பிரிஞ்சு வெள்ளி வந்து தான் அதை எடுத்து நம்ம ரசத்தோடு சேர்ந்து அரைக்க சொல்ல வந்து ரசம் கட்டும். அதை மேற்கொண்டு நம்ம அப்படியே உருக்குனா புகஞ்சு ஓடிடும். அதை சாரணப்படி பண்ண சொல்ல நெருப்பு நிற்க வச்சு பண்ணலாம். இது வந்து அந்த போல் நெருப்பு நிற்க வச்சது. லிங்கத்தை கட்டி அந்த லிங்கத்தை வந்து உருக்கி மெட்டலாக எடுத்தது. இதோட வீடியோ வந்து செயல்முறை அடுத்த பதிவில் கூட போகிறோம். அதோட செயல்முறையும் பின்வர கூட போட்டு வரும். அதோட வீடியோ என்னன்றது நம்ம அதை நம்ம போன லிங்க கட்டிலே கொடுத்துருக்கோம். லிங்கத்தை உருக்கி ரசமணி செய்முறைன்றது அந்த லிங்கத்தை எடுத்து வெள்ளி கொடுத்து அப்படியே ரசம் பிடிக்கிற மாதிரியும் வருது. அதை நான் திருப்பி மேல் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னையிலேருந்து பாஸ்கரன்.